வணக்கம் நண்பர்களே, நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டாட்டா நானோ காருக்கு எப்படி ரேடியேட்டர் ஃபேன் எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரேடியேட்டர் ஃபேன் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன்லாம் இந்த வண்டிக்கு பேக் சைடில் இருக்கும். ஏன்னா இன்ஜினே பேக் சைடில் இருக்குது. இந்த பாட்டம் சைடில் தான் ரேடியேட்டர் ஃபேன் இருக்குது. இந்த கலர்னு பார்த்தா உள்ளே போய்க்கலாம். பேக் சைடு சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போல்ட் இருக்கும், கவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 போல்ட்டு இருக்கும். அந்த கவரில் பார்த்தீங்கன்னா 4 போல்ட் இருக்கும். இதுதான் அந்த ரேடியேட்டரு. அந்த போல்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு போல்ட்டு, கீழே ஒரு போல்ட்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 போல்ட் இருக்கும். இந்த 4 போல்ட்டையும் இது பார்த்தீங்கன்னா சைஸு பார்த்தீங்கன்னா 10 mm போல்ட்டு. 4 போல்ட்டையும் கழட்டி தாங்க அந்த ரேடியேட்டரை எடுக்க முடியும். சின்ன ராஜெட்டு சின்ன பாக்ஸ் போட்டுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பெருசாக போட முடியாது அந்த இடத்துல. அந்த கவர் 4 போல்ட்டையும் கழட்டியாச்சு. அந்த பேக்கில் இருக்க பேனல் கவரை உருவிக்கலாம். பேக்கில் இருக்க பேனல் கவரை உருவி கீழே வச்சுக்கலாம். வச்சாச்சு. அடுத்து பார்த்தோன்னா பின்னாடி இருக்க டேஞ்சர் பிரேக் லைட், டெயில் லைட் இருக்குங்களா, அதை கழட்டிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 10 mm சைஸ் தான். இதையும் கழட்டிக்கலாம். இதை கழட்டினா தான் பேக்கில் இருக்க பம்பரை கழட்ட முடியும். பம்பரை கழட்டினா தான் உங்களுக்கு ரேடியேட்டரை பார்க்க முடியும், ரேடியேட்டர் ஃபேனை நம்ம கழட்ட முடியும். அந்த ஹெட்லைட்டை கழட்டினதுக்கப்புறம் பேக் சைடு ரியர் வீல் இதுக்கிட்ட பார்த்தியா கவர் ஒன்று இருக்கும். அந்த பம்பர் கவரை கழட்டுறதுக்கு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்டார் போட்டு கழட்டிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு இதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 10 mm சைஸு போல்டு இருக்குது மேலே. அதை கழட்டி லூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 இருக்குது மேலே. கீழே 2 ஸ்க்ரூ, இந்த சைடு 2 இந்த சைடு 2 ஸ்க்ரூ, அதை கழட்டிக்கலாம். கழட்டியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளார 10 mm போல்ட் இருக்கும். அந்த பம்பருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளார 10 mm போல்ட் உள்ளார கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன ராஜெட்டு 10 mm பாக்ஸ் கூட கழட்ட முடியும். அதை கழட்டியாச்சு. அவரை சின்ன ஸ்டார் குரு உள்ளே ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க. டெயில் லேம்ப் கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன உள்ளார கொடுத்து வச்சுருப்பாங்க. சின்ன இது மாதிரி ராஜெட் போட்டு கழட்டலாம். ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் போட முடியாது, கேப்பே இருக்காது. அதை லூஸ் பண்ணி மெதுவாக கழட்டிங்க. அதை கழட்டியாச்சு. இப்போ பேக்கில் இருக்க பம்பரை நம்ம கழட்டிடலாம். பேக்கில் இருக்க பம்பரை கழட்டியாச்சு. ஒரு சாக்கெட் இருக்கும், டெயில் லேம்புக்கெலாம் ஒரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டிக்கலாம். கழட்டியாச்சு. இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் தெரியுதுங்களா, இந்த ரேடியேட்டர் ஃபேனு தான் வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. அதை தான் நம்ம கழட்ட போகிறோம். ரேடியேட்டர் ஃபேனை கழட்டுறதுக்கு முன்னாடி ரேடியேட்டர் தனியாக எடுத்து கீழே வச்சுக்கலாம், அப்போ தான் கழட்ட முடியும். ரேடியேட்டர் இருக்க 2 ஓசை கழட்டிக்கலாம். ஒன்று மேலே இருக்க ஓசை கழட்டிக்கணும், அதை கழட்டிக்கலாம். கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் இருக்க ஓசை கழட்டிக்கலாம். கட்டிங் பிளேயர், இந்த வாட்டர் ரூம் பிளேயரை போட்டு கழட்டிக்கணும். அதை கழட்டியாச்சு. அடுத்து மேலே இருக்க ஓசை திரும்ப கழட்டிடலாம். கழட்டிட்டோம். இப்போ அடுத்து ரேடியேட்டரை கழட்டோம்னா 4 கிளாம்பு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டிக்கலாம். சைஸு பார்த்தீங்கன்னா 12 mm சைஸு. டீ பாக்ஸ் போட்டு கழட்டிங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மொத்தம் 4 போல்ட் இருக்கும். அந்த 4 போல்ட்டை கழட்டிக்கலாம். 4 போல்ட்டை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி கீழே இழுத்திங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் தனியாக வந்துடும். அப்புறம் சின்ன கிளிப்பு மாதிரி இருக்குது, சர்க்கிளிப் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வச்சு ரைட்டாக இது பண்ணி ப்ரெஸ்ஸிங் டைப் மாதிரி எடுத்திங்கன்னா ஃபேன் பண்ணி தனியாக நமக்கு வந்துடும். இது மாதிரி தான் டாட்டா நானோக்கு ஃபேன் கழட்டணும். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு, இப்போ வேறு ஃபேன் புதுசு போட்டாகணும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.